அறிஞர்கள் கூடி மகிழ்தல். உவப்பத் தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். கற்றவர்கள் ஒன்று கூடி உரையாடி மகிழ்ந்து இனி எப்போது மீண்டும் காண்போம் என்று நினைத்து பிரிவதே அவர்களது சிறப்பாகும். பண்டை காலந்தொட்டு தமிழ் புலவர்கள் மதுரை மாநகரில் சங்கம் அமைத்து அடிக்கடி ஒன்று கூடி விவாதித்து தங்களின் அறிவை பெருக்கிக் கொண்டதை படித்திருப்பீர்கள். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என செயல்பட்டது. கற்றறிந்த புலவர்கள் கூடுவார்கள். ஒவ்வொருவரும் மற்ற அறிஞர்களுடன் தாம் கற்ற செய்திகள் குறித்து உரையாடி மகிழ்வர். கருத்துக்களை பரிமாறி மேலும் மேலும் தங்களது அறிவை பெருக்கிக் கொண்டு மகிழ்ச்சியுடன் பிரிந்து செல்வார்கள். இன்று அறிவு பல துறைகளிலும் பெருகி வளர்ந்துள்ளது. ஆகவே அந்தந்த துறையில் ஈடுபட்டுள்ள அறிஞர்கள் அனைவரும் அவ்வப்போது ஒரு இடத்தில் ஒன்று கூடி அவரவர் துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய கருத்துகளையும் அவற்றை பயன்படுத்திய முறைகளையும் விவாதித்து விளக்கம் பெற்று அறிவை பெருக்கிக் கொள்கிறார்கள். அறிவியல், கணிதம், இலக்கியம், வரலாறு, பொறியியல், மருத்துவம் என பல துறைகளில் அறிஞர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்து பெறுகிறார்கள். எத்துறையாயினும் ஆராய ஆராய அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு எல்லையில்லை. ஆகவே ஒவ்வொரு துறையில் ஈடுபட்டுள்ளோரும் அவ்வப்போது ஒன்று கூடி கலந்துரையாடி அறிவினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதே வள்ளுவரின் அறிவுரை. உவப்பத் தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் என கல்வி அதிகாரத்தில் வரையறுத்திருக்கிறார்.